படம் பேர் வந்து எம்ரான். ஆக்சுவலி லூசிஃபர் பார்ட் 2 இது. 1 வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் 1 பார்த்தேனான்னு கேட்டால் நான் பார்க்கல. பார்ட் 2 தான் பார்த்தேன். ஏன் அப்படின்னா நான் வேற ஒரு படத்துக்காக போயிருந்தேன். அது அன்ஃபார்ச்சுனேட்லியாக கண்டிப்பாக வந்துட்டு இந்த படம் ரிலீஸ் இல்லைன்னு சொல்லி முடிவே பண்ணிட்டாங்க. அதனால சரி இந்த படம் பார்க்கலாம், ஏன்னா மோகன்லால் படம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்தோம். என்ன எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு டவுட் வந்துருச்சு. ஆக்சுவலி இது வந்து மலையாள படமா இல்லை ஹிந்தி படமா, நம்ம மாற்றி வந்துட்டோமா அப்படிங்கிற அளவுக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே ஒரு ஆடியன்ஸ் செட்டப்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் விஷுவலாக எவ்வளோ சூப்பராக கொடுத்தாலும் ஆடியோவாக நம்ம ஒரு சில விஷயங்களை கேப்சர் பண்ணும்போது தான் கதை என்னங்கிறதே நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுவே வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டே புரியலையே அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். அது நீங்கள் ஒரு 5 நிமிஷம் சும்மா ஒரு பேருக்குன்னு ஒரு 2 பேரை வந்து என்ன பண்ணணும், ஹிந்தியில் பேச விட்டுட்டு, ஏன்னா இது அங்கே நடக்குது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு கூட அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ்லேயே கண்டினியூ பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி பண்ணாமல் ஃபுல்லாக எல்லாருமே வந்து முக்கியமான டைலாக், ஒரு பயங்கரமான அவங்க தான் இந்த படத்தோட வில்லி, அவங்கள்ட்ட இருந்து தான் லைஃபே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த காட்டும் போது அவங்க பேசுகிற அந்த டைலாக்கு எதுவுமே புரியலை. அதுவே பெரிய மைனஸாக தெரிஞ்சது எனக்கு. அதை தாண்டி செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்கே புரிஞ்சிச்சு, ஓ நம்ம தமிழ் படத்துக்கு தான் வந்திருக்கோம், இவ்வளோ நேரம் வந்துட்டு ஒரிஜினலாகவே வந்து வேறு லாங்குவேஜ் போயிருக்குப்பா அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சுட்டு அது ஒரு போயிட்டு இருந்துச்சு. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கதை ஓரியன்டாக, இப்போ ஆக்சுவலி நான் பார்ட் 1 பார்க்காதனால எனக்கு புரியல அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு நம்ம புதுசாகவே ஒரு படம் பார்க்குறோன்னே வச்சுக்கோங்களேன். பட் ஒரு கதை ஓரியன்டாக ஒருத்தவங்களை இன்ட்ரொடக்ஷன் பண்ணுறதுன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். இன்ட்ரொடக்ஷன்லாம் தாண்டி அவங்க வந்து இந்த பார்ட்டில் வந்து ரொம்ப மெயினான கேரக்டர் என்ன அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து இவங்க பில்டப்பாக மியூசிக் கொடுத்து இந்த கேரக்டர் வந்து பயங்கர வலுவான கேரக்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் காமிச்சிட்டு அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க 2 சீனு ஒரு சீனு பில்டப்பாக காமிச்சிட்டு அடுத்த நிமிஷம் அவங்கள ஆளவே இல்லை, வேற எங்கேயோ போயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன மைண்ட் செட்டில் எல்லாருக்கும் இப்படி சீன் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்குள்ள தோணாதான்? இப்போ ஒரு பில்டப்பான ஒரு மெயின் கேரக்டர், இவங்க தான் அடுத்து கிளைமேக்ஸில் இவங்க தான் கெத்து காட்ட போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கு நீ அவங்களுக்கு கொடுக்குற பில்டப்பு மியூசிக்லாம் பயங்கர பில்டப்பாக, மஞ்சு வாரியர்ஸ்க்குலாம் ஒரு போல்டு லேடி, இப்படி ஒரு லேடி நம்ம பார்க்கவே முடியாது அப்படிங்கிற, பெண்கள் எல்லாருக்கும் உதாரணமான ஒரு லேடி அப்படிங்கிற மாதிரி காட்டுற ஒரு பில்டப்பு கடைசி ஒரு 2 செகண்டில் வந்து அதெல்லாம் கிடையாது, அது நான் சும்மா ஸ்கிரிப்டடு, அப்படிதான் ஸ்கிரிப்டுக்காக அப்படி ஃபேஸை மாற்றி பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சீனே இல்லை. எதனால் இல்லைன்னு தெரியல. கடைசி கிளைமேக்ஸில் தான் அவங்களோட இம்பார்ட்டண்டான சீன் காட்டுறாங்க. அது ஏன் அப்படிங்கிறது தெரில. அதுவும் இல்லாமல் மோகன்லால் சாரை வந்து அதுக்கு முன்னாடி இன்ட்ரொடக்ஷன் பண்ணுவோம். ஆக்சுவலி வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் பில்டப் கொடுத்துருக்கீங்க. மஞ்சு வாரியர் சார் இருக்கட்டும், அதுவும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு லேடி ஒன்று வந்து ஆக்சுவலி ஏஜென்ட் மூலமாக வரும் ஒரு ஃபாரினில். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்கள காட்டும் போது ஒரு பயங்கர பில்டப், அவங்க தான்ப்பா ஒரு பயங்கர ஏஜென்ட்டு, ஒரு பெரிய மாசான ஒரு லேடி, அடுத்தடுத்து நடக்கிறதெல்லாம் அசால்ட்டாக அடித்து தூக்கிடும் அப்படிங்கிற மாதிரி பில்டப்பாக மியூசிக் கொடுத்து அந்த சுச்சுவேஷனை கொடுத்து எல்லாம் செஞ்சுட்டு ஒரு செகண்டில் அப்படி டோரை ஓப்பன் பண்ணுவாங்கன்னா பாம்பு அடிச்சிடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த கேரக்டரே நம்ம பார்க்க முடியாது. யோசித்து பாருங்கள், அவ்வளோ பில்டப் கொடுத்ததே 5 செகண்ட் தான். அந்த 5 செகண்டில் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒரு ஃப்ரேம் வைக்கிறதுக்கு எதுக்கு அவ்வளோ பில்டப் கொடுக்கணும்? சாதாரணமாகவே கொண்டுட்டு போயிருக்கலாமே அப்படிங்கிறத அதை எதிர்பார்க்குறோம் நம்ம. அந்த எதிர்பார்ப்புகளை மொத்தமாக முடிச்சிடுறாங்க. மஞ்சு வாரியருக்கும் அதே தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம், ஆக்சுவலி வந்து அவங்க அப்பா இருந்துட்டு இவர் தான் சிஎம் ஆக போகிறாரு, அவர் தான் அதுக்கப்புறம் ஃபுல்லாக வேற மாதிரி கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பில்டப் கொடுத்துட்டு கடைசி அவருமே டம்மி, எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை காட்டுறது, அவரை மெயின் வில்லனாக காட்டுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாருக்கும் ஒரு பில்டப் கொடுத்ததுனால படம் வந்து வெறும் பில்டப்பாகவே போயிடுச்சோ. பில்டப் கொடுக்கலாம், ஆனால் படம் முழுக்கவே எல்லாருக்கும் பில்டப் கொடுத்தா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் மோகன்லால் சாரோட இன்ட்ரொடக்ஷன் ரொம்ப லேட்டாக காமிச்சது முதல் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இந்த படத்தில் எனக்கு தோணும். ஏன்னா அவ்வளோ சீன்ஸ் நீங்கள் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் மூலியமாக தான் கதை நகரப்போகுதுங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அது அவர் மூலியமாகவே காமிச்சிருக்கலாமே. எதுக்காக அவ்வளோ சீன்ஸ் அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு சொல்கிறது, இவன் ஒரு விஷயமா கொண்டுட்டு வர்றது, அதுக்கு வேற ஒருத்தரை கொண்டுட்டு வர்றது, இப்படி சுத்த விட்டு ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு டைரெக்டாக காமிச்சு அதுக்குள்ளே போய் நீங்கள் சுத்த விட்டீங்கன்னா பெருசாக தெரியாது. எடுத்த ஒரு 20 25 நிமிஷம் 30 நிமிஷம் நீங்கள் பயங்கரமாக சுத்த விட்டு என்ன ஏதுன்னே தெரியாமல் குழம்பி போய் வேறு வழியே இல்லாமல் உட்காந்துருக்கும் போது
டென்ஷனாக உட்காந்துருக்கும் போது மோகன்லாலை காமிச்சு ஒரு கூல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்களான்னு தெரில. அதை ஒரு காமிச்சாங்க, அதுங்களே இன்ட்ரோவில் வந்துருச்சு. ஸோ கதை என்னங்கிறதே இன்ட்ரோல் வரைக்கும் புரியவே இல்லை. இன்ட்ரோலுக்கு அப்புறமாவது கொஞ்சம் மாசு காட்டாமல் கதை ஓரியன்டாக போயிருக்கலாமா? அதுலேயுமே நிறைய மாஸ் காட்டின மாதிரி ஒரு சில சீன்ஸ்லாம் இருந்தது. ஏன் அப்படின்னா எனக்கு இந்த படம் வந்து அரசியல் விஷயம் பேசியிருக்காங்களா, இல்லை அவங்க கேரளா சைடில் இருக்க மக்களை பற்றி பேசியிருக்காங்களா, இல்லை டேரெக்டாக இது வந்து ஒரு த்ரில்லர் ஒரு கேங்ஸ்டர் மூவியா இல்லை பில்டப் மூவியா அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு ரொம்ப குழப்பமாயிடுச்சு. ஃபர்ஸ்ட்டில் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வந்து அரசியல் பேசுகிறாங்க, சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு அது வேறு மாதிரி போகுது. இவர் வந்து ஆல்ரெடி அங்கே இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஏன் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டல. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அங்கங்கே வந்து ஒரு ரினிவலாவது பண்ணியிருக்கலாம். அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து லைட்டாக அங்கங்கே கொஞ்சமாவது அதை ஒரு ரீகேப் மாதிரி ஒரு சின்ன சின்ன சீன்லேயாவது வச்சுருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அந்த சீன் கூட இல்லைங்கும் போதே டோட்டலாகவே எதுக்காண்டி அப்படிங்கிற ஒரு கனெக்டிவிட்டியே இல்லாத மாதிரி இருந்தது. ஏன்னா இன்னைக்கு உண்மையிலே காலைல படம் ரிலீஸ் இல்லைங்கும்போது நிறையா பேர் இந்த படத்துக்கு தான் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட அட்ராக்ஷன் வந்து ஒரு சில இடத்துல நீங்கள் நிறையா கொடுத்துருந்தீங்கன்னா படம் பயங்கர ஹிட்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த இது இல்லை. ஆனால் விஸ்வலாக பார்க்கும்போது ஒரு விஸ்வல் ட்ரீட் வேணும், எனக்கு நிறைய லொக்கேஷனோட அந்த ஃபீல் வேணும் அப்படின்னா அந்த படம் சூப்பர் ஒர்த்து. ஏன்னா நிறைய கண்ட்ரீஸோட விஸ்வலை அவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க. அந்த சூப்பராக இருக்கும். அந்த கடலை காட்டின விதமாக இருக்கட்டும், அதே இது ஒரு கேரளாவில் ஒரு ஒரு லொக்கேஷனை ஃபேக்ட்ரி, அதுவும் இல்லாமல் ரொம்ப மோசமான ஃபேக்ட்ரி, அதை காட்டும்போது கூட அந்த லொக்கேஷனை அழகாக ஃப்ரேம் பண்ணி அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதை தாண்டி இந்த பில்டப் கம்மி பண்ணியிருக்கலாம். லாங்குவேஜஸ் சுத்தமாக வந்து செட்டே ஆகலை. ஏன் அப்படின்னா எனக்கு ஒரு லாங்குவேஜஸ் புரியலை, நீங்கள் சப்டைட்டில் போடுறீங்க, நான் கீழே படிச்சுட்டு இருக்கும்போதே பாதி போயிடுது. நான் விஸ்வலாக தான் நோட் பண்ணணும். விஸ்வலாக நோட் பண்ணி அதை புரிகிறதுக்கே எனக்கு ஒரு 5-10 செகண்ட் ஆகும். அதுக்குள்ளேயும் நீங்கள் தமிழுக்கு போகிறீங்க, தமிழில் கதையை நான் முடிக்கிறதுக்குள்ளேயே நீங்கள் இங்கிலீஷுக்கு போயிடுறீங்க. நான் இதை கனெக்ட் பண்ணுறதுக்குள்ளேயே நீங்கள் வேறு ஒரு லாங்குவேஜ் போனால் நாங்கள் எப்படி கனெக்ட் பண்ணிக்க முடியும்? அது ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இப்போ பேன் இண்டியா மூவி அப்படிங்கிறது ரொம்ப ட்ரெண்ட் ஆனதுனால ஒருவேளை எதுக்கு தனித்தனியாக லாங்குவேஜஸ்லாம் ஒரே படத்தில் எல்லா லாங்குவேஜஸும் வச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாரா என்னங்கிறது எனக்கு தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.